கவனி, இன்றைக்கி பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? இஎஸ்ஓபிக்கு அடுத்து பைபேக் கன்ஃபார்ம் நியூ சிலபஸில் இஎஸ்ஓபி அண்டு பைபேக் கொஸ்டின் ஷோர் ஷார்ட். ஓகேவா? 10 மார்க் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் இது 10 மார்க் 20 மார்க் அலோகேட் ஆகிடுது. பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். ஒய் பைபேக்? நம்ம ஏன் பைபேக் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கம்பெனி ஏன் பைபேக் பண்ணுது ஷேர்ஸ்? பைபேக் பண்ணலாம், கம்பெனி சைக்கிள் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கான்றது செகண்டரி. ஒய் பைபேக்? ஏன் கம்பெனி பைபேக் பண்ணுறோம்? அஸ்யூம் தெர் ஆர் 4 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இவன் பேர் தான் இன்வெஸ்டர்ஸ், இவன் 4 பேர் இன்வெஸ்டர்ஸ், இவன் தான் ப்ரொமோட்டர். ஓகேவா? ப்ரொமோட்டர் இந்த பர்சன் ஹேவ் ஐடியா, இவன்ட்டு தான் யாருன்னு என்ன இருக்குது? ஐடியா இருக்குது. ஓகேவா? பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. ஆனால் இவன்ட்டு இருக்கிற ஃபண்டோட வேல்யூ 10 lakhs தான். ஓகேவா? பட் இவனோட ப்ராஜெக்ட், இவனோட ஐடியாவுக்கு 50 lakhs வேணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொமோட்டர் இருக்கான் தெரியுமா, மிஸ்டர் பின்னு வச்சுக்கோங்க. ப்ரொமோட்டர் 50 lakhs பணம் இருந்ததுன்னா இந்த ப்ராஜெக்ட் இன்கர் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். பட் இவன்ட்டு எவ்வளோ தான் கேஷ் இருக்குது? 10 lakhs. தட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டெப்ட் எல்லாமே சேர்த்து இவன்ட்டு 10 lakhs இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? சம்மோட ஹெல்ப் கூப்பிடுவான், கம்பெனி ஃபார்ம் பண்ணுவான். அப்போ ஷேர் ஹோல்டராக இவங்க 4 பேரையும் கூப்பிட்றோம். இவன் பேர் மிஸ்டர் ஏ, பி, சி, டி, 4 பேர் உள்ளே வந்துட்டாங்க, கம்பெனிக்குள்ளே வந்துட்டாங்க. இவன் 10 lakhs, இவன் 10 lakhs, 10 lakhs, 10 lakhs. தே ஃபார்ம் ஏ கம்பெனி. ஷேர் கேபிட்டல் வேல்யூ என்ன வந்திருக்கும்? 50 lakhs. இவனோட ஐடியாவுக்கு 50 lakhs வேணுமா? 50 lakhs கிடச்சிச்சா? பிஸ்னஸ் ஸ்டார்டட். ஃபஸ்ட் இயர் ப்ராஃபிட் 30 lakhs. செகண்ட் இயர் ப்ராஃபிட் 20 lakhs. தேர்ட் இயர் ப்ராஃபிட் 40 lakhs. இப்போது ஆல் த 3 years there is no dividend paid. எந்த வருஷமும் என்ன கொடுக்கலாம்? அப்போ ஃபஸ்ட் இயர் 50 lakhs, செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் ப்ராஃபிட் 30 lakhs வந்துச்சா? அப்போ 50 + 30 ஒருத்தர் என்ன இருக்கும்? 80 lakhs. செகண்ட் இயர் எதுவும் கொடுக்கலையா? 80 + 20 100 lakhs. 100 + 40 140 lakhs. இப்போ கம்பெனியோட ஒர்த்து என்ன இருக்குது? இப்போது 140 lakhs. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் போட்டால் 140 lakhs இருக்குது. தட் இஸ் 50 ஈக்விட்டி 90 கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது ஆட் பண்ணால் 90. தட் இஸ் 90. இப்போது அந்த ப்ரமோட்டரோட ஐடியா சேம் ஐடியா தான், அதே 50 lakhs இருந்தால் போதும். ஆனால் கம்பெனியில் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 140 lakhs இருக்குது. இப்போது ஓனர் யாராக இருக்கான்? ஏபிசிடி 4 பேர் இருக்கான். இப்போ எல்லார் கையிலையும் 20% ரைட்ஸ் தான் இருக்குது. இப்போ ப்ரமோட்டர் தானே ஐடியா இருக்குது. இவனுக்கு தேவையான காசு வந்துருச்சா? இவனுக்கு தேவையான காசு அவன் வாங்கி சம்பாரிச்சிட்டானா? இப்போது இந்த ஏபிசிடி இருந்தான்னா இவனோட பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 20%. இப்போ இந்த சியை கூப்பிட்றான். சி இருக்கான் தெரியுமா? இந்த சி அவன் வந்து எதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இவன் என்ன சொன்னாலும் டிசெண்டிங்காக பேசிகிட்டு இருக்கான். அப்போது இந்த ப்ரொமோட்டர் என்ன பண்ணுவான்? இந்த சி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிப்பானா மாட்டானா? இந்த ஷேர் ஹோல்டராக இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு யோசிப்பானா? அப்போ என்ன சொல்லுவான்? சி எவ்வளோ பணம் போட்டிருக்கான்? 10 லட்சம். 20 லட்சமாக வாங்கிட்டு போய் கிளம்பு. அப்போ 20 லட்சம் கொடுத்தா கூட எவ்வளோ பாக்கி இருக்கும்? 120 lakhs. கம்பெனிக்கு போதுமே. இப்போ 20 லட்சம் இவனுக்கு கொடுத்து அமிச்சிட்டா 1 2 3 4 அப்போ இவனோட ஹோல்டிங் எவ்வளோ மாறிடும்? 25% மாறிடும். அப்போது எதுக்கு பைபேக் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் ப்ரமோட்டார் இருக்கான் தெரியுமா, அவனோட ஷேரை ஏற்றிக்கிட்டு. ரெண்டாவது விஷயம், ஷேர் ப்ரைஸ் இருக்குது தெரியுமா, மார்க்கெட்டில் ஏறிடும். ஏன்னா இப்போ 10,000 ஷேர் இருக்குது, பைபேக் பண்ணிட்டா 6,000 ஷேர் தானே இருக்கும். அப்போ அந்த 6,000 ஷேரோட மார்க்கெட் வேல்யூ இப்போ 10,000 ஷேர்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். 6,000 டிமாண்ட் அதிகமாகிடும், அதோட டிமாண்ட் அதிகமாகிடும். ஏன்னா அவைலபிளே 6,000 தானே. அப்போ சப்ளை டிமாண்ட் பார்க்கும்போது ப்ரைஸ் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அடுத்தது இந்த 10 lakhs + 10 lakhs கொடுக்குறான் தெரியுமா, அந்த சி கொடுத்தோம் தெரியுமா, அவனுக்கு சர்ப்ளஸ் தானே. அப்போ இதெல்லாம் தான் பைபேக்கோட ரீசன்ஸ். அப்போது சிம்பிளாக ப்ரொமோட்டர் அந்த பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? கம்பெனிகிட்ட நிறையா ஹியூஜ் சர்ப்ளஸ் இருக்குது, டிசெண்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அவனுக்கு வெளில போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். அவன் வெளில போகிறதுக்கு ரீசன், அவன் நாட் ஓன்லி ஃபார் டிசெண்டிங்காக வெளில போகணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் அவன் காசு நிறையா கொடுத்தா கூட வெளில போயிடுவான். 10 lakhs கொடுத்தா நீ வெளில வந்துருவே மாட்டியா? போதும், நான் 10 lakhs கொடுத்தா எனக்கு 10 lakhs எடுத்தால் நல்ல ரிட்டர்ன், போதும் வெளில வந்துடுவேன். இவனை பொறுத்தவரை இவனுக்கு என்ன ஏறுது? ஷேர் ஏறுது. ஓகே, மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரீசன். அப்போ பைபேக் இப்போ ப்ரமோட்டார் நினச்சா சிஏ பில் அனுப்ப முடியுமா? மிஸ்டர் சிஏ முடியாது. ப்ரொமோட்டார் நினச்சானா மிஸ்டர் சி என்ன பண்ண முடியாது? வெளில அனுப்ப முடியாது. ப்ரொமோட்டார் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவான். பொதுவாக ஷேர் ஹோல்டர் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஷேரை கொடுத்துட்டு 10 லட்ச ரூபா ஷேரை கொடுத்துட்டு 20 லட்ச ரூபா வாங்கிட்டு போங்க,
ரூபா ப்ரீமியமில் 10 rupees ஃபேஸ் வேல்யூ 10 rupees ப்ரீமியமில் தரேன் வாங்கிட்டு போங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போது இந்த 4 ஷேர் போடுறது யார் டிசெண்டிங்கு? ஆடாக தலையை வெட்டி கொண்டு வைக்கும். ஏன்னா அவனுக்கு தான் இங்கே இருக்க பிடிக்கல, எதாக இருந்தாலும் ஏற்று பேசிக்கிட்டு இருக்கான். நான் எதிர்த்து பேசிட்டு இங்கே தான் இருப்பன்றவன் நம்ம என்ன பண்ண முடியாது, வெளில போன்னு சொல்ல முடியாது. பட் அவனுக்கு ஓகே இப்போ 10 lakhs வெளில போக சான்ஸ் இருக்கா? அப்போ இந்த ஸ்கீம் ப்ரொமோட்டர் அனௌன்ஸ் பண்ணுவான். ப்ரொமோட்டர் இஸ் நத்திங் இங்கே டேரக்டர் அனௌன்ஸ் பண்ணுவான். அந்த ஸ்கீம் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வேணும்னு அவங்க என்டைட்டில் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை பர்சன்டேஜ் பைபேக் பண்ணலாம்? 25% இஃப் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ்ட் ஆர் எல்ஸ் 10% தான். எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி தான் பைபேக் பண்ணலாம்? 25% ஆஃப் ஈக்விட்டி தான் பைபேக் பண்ணலாம். இஃப் என்ன பாசிபிள் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ்ட் ஆர் எத்தனை பர்சன்டேஜ்? 10% தான் பண்ண முடியும். ஆஸ் பர் த ஆக்ட் பண்ணலாம். புரியுதா ராஜா? இப்போ ஏன் பைபேக் பண்ணுறோம் புரியுதா? அடுத்தது கண்டிஷன்ஸ் ஃபார் பைபேக். அதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் ஃபார் பைபேக் முன்னாடி நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்படி சார் என்ன ஆகும் சார் அப்படின்னா, இப்போ கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டில் $100 lakhs. இப்போ இங்கே இந்த கொஸ்டின் நம்ம சினாரியோ எடுத்துக்கலாம். 50 lakhs ஷேர் கேபிட்டலா, 90 lakhs சர்ப்ளஸா, 140 lakhs. இந்த பக்கம் 140 lakhsல ஒரு 80 lakhs 70 lakhs கேஷ்னு வச்சுக்கோ, கரண்ட் அசெட்னு வச்சுக்கோ, பிக்ஸ்ட் அசெட் வந்து ஒரு 70 போட்டுக்கோ. இப்படி தானே பேலன்ஸ் ஷீட் இருக்கும். இப்போ பைபேக் பண்ணும்போது என்ன ஆகிடும்? இந்த ஷேர் கேபிட்டல் குறைச்சிடும். அப்போ புது பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்? 10க்கு எவ்வளோ கொடுத்தமிச்சா 10 எக்ஸ்ட்ரா கொடுத்தமிச்சியா, அப்போ ஷேர் கேபிட்டல் 40 lakhs ஆகிடும். 90 lakhs 10 போய் 80 ஆகிடும். அப்போ இங்கே என்னது 120. அப்போ இங்கே கேஷ் பேலன்ஸ் 20 குறைஞ்சிருமா? 50 lakhs 70 lakhs அசெட். அப்போ 3 இடம் தான் அஃபெக்ட் ஆக போகுது. ஒன்று ஷேர் கேபிட்டல், இன்னொன்று ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், சேர்த்து கேஷ் பேலன்ஸ். சக்கரன்னு எழுதி நக்குனா இனிக்குமா? இனிக்காது. அப்போ ஷேர் ஹோல்டருக்கு பணம் தர 2 ஷேர் ஹோல்டர்னு என்ட்ரி போட்டால் மட்டும் யாருக்கு பணம் போகாது? ஷேர் ஹோல்டர் பணம் போகாது. ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் போடணும். அப்போ தான் அவனுக்கு என்ன ரீச் ஆகும்? காசு ரீச் ஆகும். ஸோ 3 அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். என்னென்ன அக்கௌண்ட்டு? ஷேர்ஸு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? எப்படி இப்போ லைபிலிட்டி ஷேர் கேபிட்டல் குறையுதா கூடுதா? குறையுது. அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அவ்வளோதான். சரி, என்ன சரி என்ட்ரி புரியலையே. எக்ஸ் கமன்ஸ் பிஸ்னஸ் 12th ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி படிச்சிருக்கோமா? என்ன என்ட்ரி போடுவோம்? கேஷ் டு கேபிட்டல் போடுவியா? இப்போ கேஷ் டு ஷேர் கேபிட்டல் போடுவியா? ஆர் பேங்க் டு ஷேர் கேபிட்டல் என்ட்ரி போடுவியா? நார்மல் இஷ்யூனா பைபேக்னா அப்படியே உள்டா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். சரி, என்ன சரி என்ட்ரியே புரியல அப்படின்னா நல்லா கவனி. நெட் என்ட்ரி என்ன சொன்ன? ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். இப்போ இந்த என்ட்ரி தான் நெட் என்ட்ரி. நெட் எஃபெக்ட் இதான் இருக்க போகுது. சார் நெட் என்ட்ரி எப்படி சார் பிரித்து எழுதணும் அப்படின்னா இங்கே பாரு நல்லா கவனி. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அக்கௌண்ட். இது ஃபஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரி. செகண்ட் ஜர்னல் என்ட்ரி பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட். மூணாவது என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அப்போ நெட்டா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு பேங்க். இஃப் ஃபேஸ் வேல்யூலேயே ரிடீம் பண்ணா 10 lakhsக்கு 10 lakhs கொடுத்தா இந்த ஜர்னல் என்ட்ரி 10 lakhsக்கு எக்ஸ்ட்ரா காசு தானே கொடுப்போம் நம்ம. அது என்னது? பைபேக் அட் ப்ரீமியம் 10% கொடுக்குறோமா? அப்போ பாரு பைபேக் அட் ப்ரீமியம் கொடுக்கும்போது 3 என்ட்ரி அஃபெக்ட் ஆகும் சொன்னால் பேலன்ஸ் இல்லை. ஷேர் கேபிட்டல் இது ஃபேஸ் வேல்யூக்கு, ஃபேஸ் வேல்யூ தவிர எக்ஸ்ட்ரா கொடுக்குறது எங்கே அஃபெக்ட் ஆகும்? ப்ரீமியம் கொடுக்குறோம். இப்போ 10 lakhs கேபிட்டலுக்கு 20 lakhs கொடுக்குறல, அந்த 10 lakhs எக்ஸ்ட்ரா எங்கே எடுத்து கொடுக்குற? ப்ராஃபிட்ல இருந்து கொடுக்குற. அப்போ எது அஃபெக்ட் ஆகும்? ரிசர்வ் அஃபெக்ட் ஆகும். இங்கே பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ். கரெக்டாக? அப்போது ஷேர் கேபிட்டல் குறையுதா? லைபிலிட்டி குறைஞ்சினா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், தட் இஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் குறையுதா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். சரி, டு பேங்க்ன்றது நெட் என்ட்ரி. இது நெட்டு பிரிச்சு அடிப்போமா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டு பேங்க். ஆக்சுவலாக ஒரிஜினல் என்ட்ரி பார்த்தா 2 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் பண்ண மாட்டான். 2A 2B 2C 2D. யார் பைபேக் பண்ணுறோன்னா அவங்க பேர் 2C 2D அவங்க பேர் வந்துடும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டு பேங்க். இப்போ பாரு 10 lakhs கேபிட்டலா, 10 lakhs எக்ஸ்ட்ரா கொடுக்குறியா? ஸோ 20 lakhs to 20 lakhs. இப்படி தான் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். சரி, இப்போது
இதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் தான் போட போகிறோம். இதுதான் பைபேக் ஜேர்னல் என்ட்ரி. இதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் ஃபார் பைபேக் போடுறோம். என்ன படிக்கணும்? கண்டிஷன்ஸ் ஃபார் பைபேக். செக்ஷன் 68 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். செக்ஷன் 68 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். 68 சப்செக்ஷன் 2. 68 சப்செக்ஷன் 2 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 prescribe the conditions for buyback. சார் என்ன சார் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம்? ரொம்ப கிடையாது. நல்லா கவனி. ஆர்டிகல்ஸ் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். என்ன விஷயம்? ஆர்டிகல்ஸ் எத்தனை பண்ணிக்கணும்? ஆத்தரைஸ் பண்ணிக்கணும். 25% தான் மேக்ஸிமம் பைபேக். மேக்ஸிமம் எவ்வளோ தான் பண்ணலாம்? 25%. அப்படின்னா என்ன? 100 lakhs ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 25 lakhs தான் பைபேக் பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ ப்ரீமியம் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி வேற ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். இப்போதைக்கு ஃபேஸ் ஷேர் கேபிட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் தான் பைபேக் பண்ணலாம்? 25%. இஃப் ரெசல்யூஷன் பாஸ், என்ன ரெசல்யூஷன்? இஃப் நாட் ஸ்பெஷல் ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணலாம் 10% தான் பண்ணலாம். அடுத்தது இந்த பைபேக்னு ஒரு ஃபண்ட் யூஸ் பண்ணுறல. இப்போ நம்ம லாஸ்ட் சம்மில் 10 lakhs + 10 lakhs எவ்வளோ கொடுத்தோம்? 20 lakhs கொடுத்தோமா? அந்த ஃபண்ட் இருக்குது தெரியுமா? யூசேஜ் ஃபண்டு should not exceed 25% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் plus paid up share capital plus reserves and surplus. 25% of paid up share capital plus reserves. உன்னோட ப்ராஃபிட், உன்னோட ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ரெண்டு ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல மொத்தத்துலையும் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்ட் தான் பைபேக் யூஸ் பண்ணலாம்? 25%. இது ஏன் சார் இந்த கண்டிஷன்ஸ் போட்டாங்கன்னா, இங்கே 10,000 ஷேர் இருக்குன்னா எத்தனை ஷேர்ஸ் தான் பைபேக் பண்ணலாம்? மேக்ஸிமம் 25% போட்டால் 2500 ஷேர்ஸ். நீ என்ன பண்ணுற? 2500 ஷேர்ஸுக்கு பைபேக் ப்ரைஸ் 10 ரூபா ஷேருக்கு 50 ரூபா கொடுக்குற. அப்போ 2500 ஷேர்ஸ் 10 rupees ஷேர்ஸ்க்கு நீ எவ்வளோ கொடுக்குற? 50 rupees. அப்போ என்ன பண்ணிடுற? ப்ரீமியம் 10 rupees ஃபேஸ் வேல்யூ 40 rupees ப்ரீமியமில் கொடுக்குறியா? அப்போ எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கூட கொடுக்கக்கூடாது. ப்ரீமியம் லிமிட் பண்ணுறது தான் இந்த செக்ஷன் வச்சிருக்கோம். அப்போ நீ யூஸ் பண்ணுற ஃபண்டு கூட எத்தனை பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்? 25% தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம சம்மில் பார்ப்போம் பின்னாடி எப்படி கண்டிஷன்ஸ். அடுத்தது இந்த 3 கண்டிஷன்ஸ் உனக்கு மெயினாக போதும். எதுக்கு? பைபேக். அடுத்தது போஸ்ட் பைபேக். பைபேக் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் பைபேக் டெட் பை ஈக்விட்டி இருக்குது தெரியுமா? ரேஷியோ, டெட் ஈக்விட்டி ரேஷியோ ஷுட் பி 2. நல்லா கவனி. இங்கே பாரு, இங்கே கொடுத்துருக்கான். The ratio of the debt to owned by the company, both secured and unsecured, after such buyback is not more than twice. Total debt should not be more than twice. ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது டெட் ஈக்விட்டி ரேஷியோ. அப்போ டெட்டு மேக்ஸிமம் எவ்வளோ தான் இருக்கும்? ஈக்விட்டியோட 2 தான் இருக்கும். அப்போது நீ நிறையா என்ன பண்ணிடக்கூடாது? ஈக்விட்டியை பைபேக் பண்ணிட்டீங்கன்னா டெட் என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். அது 2க்கு மேலே போயிடக்கூடாதுங்கிறோம். அப்போ டெட் ஈக்விட்டி ஷுட் பி ரேஷியோ மேக்ஸிமம் எவ்வளோ தான் இருக்கலாம்? 2 தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 4 கண்டிஷன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தனாலே போதும். பட் எக்ஸாம்பிள் இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி 14 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 14 கண்டிஷன்ஸையும் நீ படிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. அக்கௌண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம், கம்ப்ளைண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவை. இதெல்லாம் நம்ம அக்கௌண்டிங்க்கு இந்த 3 போதும். ஆர்டிகல்ஸ் ஆத்தரைஸ் பண்ணிடணும். மேக்ஸிமம் 25% பண்ணலாம். ஸ்பெஷல் நாட் 10%. 25% ஆஃப் த ஃபண்ட் தான் யூஸ் பண்ணலாம். இது எப்படி சார் ஃபண்டுனா நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? இப்போது சார் எதை வச்சு சார் பைபேக் பண்ணுறது? பைபேக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீ என்னத்தினால அவனுக்கு 10 lakhs எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னேன் இல்லை? அவனோட காசு திருப்பி தரேன்னு சொன்னது என்னது? நீ என்ன சம்பாதிச்ச? ப்ராஃபிட் சம்பாதிச்சதுனால அவனுக்கு காசு தரேன்னு சொன்னேன். அப்போ நீ எந்த ப்ராஃபிட்டை காமிச்சு நீ பைபேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி 3 விஷயம் தான். நல்லா கவனி. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ரிசர்வ்ஸ், ரெண்டாவது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், மூணாவது ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். வேற ஒருத்தவங்க ஷேர் இஷ்யூ பண்ணி அந்த வந்த காசை வச்சு இவனுக்கு கொடுத்து வெளில அனுப்புறது. அப்போ 3 விஷயத்தில் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? பைபேக் பண்ண முடியும். சார் எந்த ப்ராஃபிட் வச்சு நீ பைபேக் பண்ணலாம்? இந்த 3 ப்ராஃபிட் தான். 68 சப்செக்ஷன் 1 கண்டிஷன், 68 சப்செக்ஷன் 2 கண்டிஷன் 2. இது 1. The company can buy back its own securities. Company can buy back its own securities out of its free reserves, securities premium or out of fresh issue of share. இந்த 2 இருக்குது தெரியுமா? இது 2 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் இருக்கும். இது 2 ஷேர், இது ஷேர் கேபிட்டலில் இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போது 50 lakhs ஷேர் கேபிட்டல் இருந்துச்சா? 90 lakhs ரிசர்வ் இருந்துச்சா? இங்கே 140 இருந்துச்சு. கரெக்டாக? டோட்டல் 140. இப்போது இந்த 50 lakhs 10 lakhs பைபேக் பண்ணுறேன்ல, 10 lakhs எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்? 20 கொடுக்குறேன். அப்போது இந்த 10 lakhs ஷேர் கேபிட்டல் குறையுமா?
40. அப்போது இந்த 40 நான் வேற ஒரு 10 லட்ச ரூபா ஷேர் இஷ்யூ பண்ணி கூட பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணி ஃப்ரெஷ் இஷ்யூ கூட பண்ணிக்கலாம். அப்போது இங்கே பைபேக் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்படின்னு என்ன 40 lakhs சி அமிச்சிட்டு வேற ஒருத்தனுக்கு ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கேன். அவன்கிட்ட காசை வாங்கி அந்த காசை யாருக்கு செட்டில் பண்ணி அனுப்புறேன்? சிஏ செட்டில் பண்ணி அனுப்புறேன். அப்போ ஷேர் கேபிட்டல் என்ன ஆகாது? மாறாது, அதே ஃபிக்டாக இருக்கும். ஆனால் உள்ள நேம் மாறிடும், சி போயிடுவோம். அதுக்கு பதிலாக வேற ஒரு ஷேர், வேற ஒரு கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்துடும். ஓகே, நான் சொல்கிறேன் புரியுதா? இப்போது ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னால் என்ன சார்? ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வச்சு பண்ணலாங்கிறீங்களே. வாட் இஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்? ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னால் எனிதிங் which can be declared as dividend. நீ எதெல்லாம் டிவிடெண்டாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ஃப்ரீ ரிசர்வ் தான். எக்ஸாம்பிள், P&L பேலன்ஸ், ப்ராஃபிட்டோட பேலன்ஸ் இருக்குல்ல, P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, அது பேலன்ஸ், ஜென்ரல் ரிசர்வ். அடுத்தது டிவிடெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் நான் வச்சுருக்கேன். இது பார்த்தா ஸ்பெஷல் பர்பஸ் ரிசர்வ் மாதிரி இருக்கா? டிவிடெண்டுக்காக வச்சிருக்கேன்னு தோணுதா? ஆனால் ஸ்பெஷல் பர்பஸ் கிடையாது. இந்த டிவிடெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் நான் எது கொடுக்குறேன்? இந்த வருஷம் ப்ராஃபிட் கம்மியானாலும் என் ஷேர் ஹோல்டர் நான் 10% டிவிடெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் ப்ராஃபிட் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அதான் என்னது? டிவிடெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ். கரெக்டாக அந்த ரிசர்வ் எது கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்கேன்? டிவிடெண்ட். அப்போ அதையும் என்னவா யூஸ் பண்ணிக்கலாம்? ஃப்ரீ ரிசர்வ். அதுவும் என்ன ரிசர்வ் தான்? ஃப்ரீ ரிசர்வ். டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். ஓகேவா? இது மாதிரி ரிசர்வ்ஸ்லாம் என்ன ரிசர்வ்ஸ் தான்? ஃப்ரீ ரிசர்வ்ஸ். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். கரெக்டாக? அப்போது உன்னோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் என்னென்ன ரிசர்வ்ஸ் இருக்கும்? P&L, ஜென்ரல் ரிசர்வ், சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், இது மாதிரி தானே வரிசையாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன், இந்த மாதிரி ரிசர்வ்ஸில் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி ரிசர்வ்ஸ், ஃப்ரீ ரிசர்வ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ங்கிறது என்ன? ஓவர் அண்ட் அபோவ் ஃபேஸ் வேல்யூ இஷ்யூ பண்ணி காசு வாங்கி வச்சிருப்பல அந்த ப்ரீமியம், அது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த ஒரு பர்பஸ். அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 5 பர்பஸ் தான் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு பர்பஸ் பைபேக் கொடுக்கலாம், போனஸ் கொடுக்கலாம், ப்ரீமியம் எக்ஸ்பென்ஸ் ரைட் ஆஃப் பண்ணலாம். அது மாதிரி நம்ம 5 டிபென்ச்சர்ஸ் ரிடம்ஷன் ப்ரீமியம் பண்ணலாம், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதில் ஒன் ஆஃப் இது பைபேக் ஆஃப் ஈக்விட்டி. கரெக்டாக ராஜா? இப்போது என்ன சார் எக்ஸாம்பிள் கேட்பான்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருவான், எத்தனை பர்சன்டேஜ் பைபேக் பண்ண போகிறோன்னு சொல்லுவான். நீ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணி புது பேலன்ஸ் ஷீட் போகும். புது பேலன்ஸ் ஷீட்டில் என்ன எஃபெக்ட் ஆயிருக்கும்? ஷேர் கேபிட்டல் என்ன இருக்கும்? ஷேர் கேபிட்டல் குறைஞ்சிருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆல்டர் ஆயிருக்கும், கேஷ் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும். இப்போது என்ன தெரியுமா பிரச்சனை? செக்ஷன் உள்ளே வருது, என்ன சொல்கிறான்? செக்ஷன் 69. என்ன செக்ஷன்? 69. அதில் என்ன சொல்கிறான்? நீ ஃப்ரீ ரிசர்வ்ஸையும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமையும் யூஸ் பண்ணி பைபேக் பண்ணியிருந்தா, எதை யூஸ் பண்ணி? ஃப்ரீ ரிசர்வ்ஸையும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமையும் யூஸ் பண்ணி பைபேக் பண்ணிடா. அப்படின்னு என்ன சார்? நீ இப்போ பைபேக் எப்படி பண்ணுற? எந்த ப்ராஃபிட் இருக்குன்ற மிதப்பில் தானே பண்ணுற. அப்போ எந்த ப்ராஃபிட்டை காமிக்கிறா? இந்த ஃப்ரீ ரிசர்வ்ஸையும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமையும் காமிச்சிருந்தான். எதை? இந்த ஃப்ரீ ரிசர்வ்ஸையும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் காமிச்சு பைபேக் பண்ணினா ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ குறையுதோ ஈக்குவலண்ட் அமௌண்ட் சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிறதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். 68(1) பார்த்தோம். ஃப்ரீ ரிசர்வ்ஸ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் நீ பைபேக் பண்ணலாம்னு சொல்லிட்டான். 68(2) கண்டிஷன்ஸ் பார்த்தோம். 69 சொல்கிறேன். இப்போது இஃப் பைபேக் இஸ் டன் எப்படி? அவுட் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஏன்னா இது ரெண்டு தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இதுலேருந்து நீ பைபேக் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ ஷேர்ஸ் குறையுதோ ஈக்குவலண்ட் அமௌண்ட் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? சிஆர்ஆர் இருக்கலாம். என்ன ரிசர்வ்? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஏன் சார் இந்த ரிசர்வ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி செக்டர் சொல்கிறான். ரெண்டாவது விஷயம் உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு. உனக்கு ப்ராஃபிட் இருக்குன்றதுனால காமிச்ச அந்த ப்ராஃபிட் தனியாக எடுத்து வைக்கிறான். என்ன ரிசர்வா? சிஆர்ஆர். இந்த சிஆர்ஆர் எதுக்கு சார் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவான்னு கேட்குது. ரொம்ப சிம்பிள். இந்த ஏபிசிடி 4 பேர் இருந்தானா, ப்ரொமோட்டர் இருந்தானா, இந்த ப்ரொமோட்டர் சிஏ வெளில அமிச்சிட்டானா, இப்போது ஈஸி எக்ஸாம்பிள் 50 lakhs ஷேர் கேபிட்டலாம் 5 lakhs ஷேர்ஸ் ஆஃப் 10 each வச்சுப்போம். அப்போ 5 lakhs ஷேர்ஸில் இப்போ 4 lakhs ஷேர்ஸாக மாறிடுச்சா? அந்த 1 lakh ஷேர் கேபிட்டல் 10 lakhs ஷேர் கேபிட்டல் கொஞ்சம் தெரியுமா? அதிகமாக 4 பேரும் போனஸாக எடுத்துப்பாங்க. திருப்பி அது என்னவா மாறிடும்? திருப்பி ஷேர் 50 lakhs மாறிடும். அப்போ எப்படி சார் போனஸ் எடுத்துப்பாங்கன்னா எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ ஷேர் குறைஞ்சி? 10 lakhs. அந்த 10 lakhs என்ன ரிசர்வாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்? சிஆர்ஆர். சிஆர்ஆர் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் போனஸ் தான். எதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும்? போனஸ். அப்போ பாரு, என் பேலன்ஸ் ஷீட் இருந்தது. ஷேர் கேபிட்டல் 50 lakhs, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 70 lakhs,
140 சாரி 90 lakhs 140 70 lakhs 70 lakhs இதானே இருந்துச்சு. இப்போ நான் பைபேக் பண்ணோன்னா இதில் 10 lakhs ஷேர் கேபிட்டல் குறைச்சிட்டேன்னா இந்த 10 lakhs ஷேர் கேபிட்டல் குறைஞ்சதுக்கு நான் எதை வச்சு பண்ணுறேன், என்னோட ப்ராஃபிட் தானே காட்டுறேன். அப்போ இந்த ப்ராஃபிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா P&L பேலன்ஸ் 50 lakhs, ஜென்ரல் ரிசர்வ் 40 lakhs இருக்குது. இதோட ஸ்பிளிட் அப் இப்போ நான் எதை யூஸ் பண்ணி பண்ணுறேன்னா இந்த P&L ஜென்ரல் ரிசர்வ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இப்போ பாரு இந்த 10 lakhs கொடுத்ததில் ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் 10 lakhs. அதை நான் இப்போ 5 lakhs மாற்றிக்கிறேன் லேட்டாக ஃபார் டைமிங் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 5 lakhs மாற்றிக்கிறேன். அப்போது 10 lakhs ஷேர் கேபிட்டல் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், 5 lakhs. மொத்தம் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன் 15 lakhs பே பண்ணியிருப்பேன். இந்த 10 lakhs ரிடீம் பண்ணுறல, தட் இஸ் பைபேக் பண்ணுறல, எதை காமிச்சு பைபேக் பண்ணால் இந்த ப்ராஃபிட் காமிச்சு, இந்த 50 இந்த 40 காமிச்சு. அப்போ இந்த 40 தானே காமிச்சேன், அந்த 40ன்ற எவ்வளோ காமிக்கணும் 10 lakhs காமிச்சிருக்கியா, அந்த 10 lakhs தூக்கி ஜென்ரல் ரிசர்வுக்கு மாற்றிடணும். சார் ஜென்ரல் ரிசர்வ் சிஆர்ஆருக்கு மாற்றணும். எங்கே இருக்குது ஜென்ரல் ரிசர்வ் இருக்கா, அப்போ அந்த ரிசர்வ் குறையுதா, அப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு சிஆர்ஆர் எவ்வளோ 10 lakhs 10 lakhs. இப்போ என்னோட பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகிடும் 30 lakhsனு மாறிடும். அதே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்குள்ளே 10 lakhs வந்துடும். ஸ்டில் இது 90 தான், புரியுதா. இப்போ இந்த 5 lakhs எங்கேருந்து கொடுத்துருக்கா, அதே இந்த ப்ராஃபிட்டா, அப்போ இந்த 30ங்கிறது 25ஆக மாறிடும். இந்த 30ங்கிறது என்ன ஆகிடும், இங்கே என்ன ஆகிடும் 15 lakhs கேஷ் போயிடும், இங்கே 5 குறைஞ்சிரும், இங்கே 10 குறைஞ்சிரும். அப்போ என்னோட பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 15ன்றது 40 ஆகிடும், இந்த P&L பேலன்ஸ் 50 அப்படியே இருக்கும். ஜென்ரல் ரிசர்வ்ல 40 இருந்துச்சுல, அந்த 40லேருந்து 10 சிஆர்ஆருக்கு போயிடுச்சு தனியாக, 5 ப்ரீமியம்க்கு போயிடுச்சு. அப்போது 25 இருக்கும் பேலன்ஸ். ஆட் பண்ணால் 50 + 25 75 85வா, 80 + 45 125. இங்கே 170 + 140 + -15 போட்டால் 125. இப்படி தான் அக்கௌண்டிங் வரும். அப்போது நம்ம என்ன சார் பண்ணணும், ஃபஸ்ட்டு பைபேக் என்ட்ரி பார்த்தோம். என்னென்ன என்ட்ரி நல்லா புரிஞ்சுக்கோ. என்ட்ரி இப்போ தான் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போகிறேன். என்ட்ரி ஃபஸ்ட்டு என்ட்ரி பைபேக் ஆஃப் ஷேர்ஸ்க்கு என்ட்ரி 3 என்ட்ரி. என்ன என்ட்ரி, ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம்னு வச்சுப்போம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் ப்ரீமியம் ஆன் பைபேக், ப்ரீமியம் ஆன் பைபேக் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது பைபேக்கில் 10 ரூபாய்க்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கல, ப்ரீமியம் ஆன் பைபேக் டு பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். இது ஃபஸ்ட் என்ட்ரி. ரெண்டாவது என்ட்ரி பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். மூணாவது என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டு பேங்க். இப்போது இந்த ஷேர் கேபிட்டல் எதை காமிச்சு டெபிட் பண்ணியிருக்க, ரிசர்வ்ஸ் காமிச்சு. இப்போ நீ அது 3 காமிச்சு பண்ணியிருக்கலாம். என்னது, எய்தர் ஃப்ரீ ரிசர்வ் ஆர் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஆர் ஃப்ரெஷ் இஷ்யூ. இப்போது ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ, 50 லட்சம் ஷேர் கேபிட்டலில் 10 லட்சம் குறைஞ்சிருக்குமா, பைபேக் பண்ணால் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணால் 10 லட்சம் ஏறிடுமா. அப்போ ஷேர் கேபிட்டல் ஷெடியூல் மாறுமா மாறாதா, மாறாது. ஏன்னா என்னாச்சு, உன்னோட ஷேர் கேபிட்டல் இங்கே 50 இருந்துச்சு, -10 + 10, அப்போ மாறுமா மாறாதா. அப்போது நோ நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். அப்போ சிஆர்ஆர் எப்போ மாறணும், அவுட் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்தும் ப்ரீமியம்லேருந்தும், தட் இஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணாமல். அப்போ ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து ப்ரீமியம்லேருந்து பண்ணால் கன்ஃபார்ம் ஷேர் கேபிட்டல் ஷெடியூல் என்ன ஆகும், மாறும். ஆனால் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணால் ஷேர் கேபிட்டல் ஷெடியூல் என்ன ஆகாது, மாறாது. அப்போது சப்போஸ் ஃப்ரீ ரிசர்வ் செக்யூரிட்டி ப்ரீமியம் பண்ணியிருந்தீங்கன்னா இது 40 ஆயிருக்குமா. அப்போ ஃப்ரீ அவுட் ஆஃப் எதுலேருந்து தான் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், ஃப்ரீ ரிசர்வ் செக்யூரிட்டி பண்ணணும். அப்போ நீ எந்த ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்போ சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா வேணாமான்னு எப்போ டிசைட் பண்ணணும்னா, உன்னோட அவுட் ஆஃப் எதுலேருந்து நீ பைபேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும். உனக்கு 3 விஷயத்தில் ஃப்ரீ ரிசர்வ்ஸும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் எதில் வந்துடும், ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸில் வந்துடும். ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ஷேர் கேபிட்டல். ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பைபேக் ஆகுதோ அது ஈக்குவலாக ஷேர் கேபிட்டல் ஏறிடும். அதனால நீ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்ல, உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை காட்ட தேவையில்லை. ஆனால் உன்னோட ப்ராஃபிட்லேருந்து பைபேக் பண்ணிட்டா உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை காட்டணும். ப்ராஃபிட்டுங்கிறதா ஃப்ரீ ரிசர்வ்ஸும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும். இப்போ இந்த சம்மில் நான் அவுட் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு வச்சுக்கோ, ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணணும். என்ன என்ட்ரி தெரியுமா, ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எதை யூஸ் பண்ணுறியோ அந்த ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், எந்த ரிசர்வ் காட்டுறியோ அந்த அக்கௌண்ட் டு சிஆர்ஆர். இஃப் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு வச்சுக்கோ, நோ நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். இந்த என்ட்ரி வராது. இந்த என்ட்ரி வராது. எப்போ இது வரும், எப்போ இது வரும்னா ஃப்ரீ ரிசர்வ்ஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வச்சு பைபேக் பண்ணினா இந்த என்ட்ரி பாஸ் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த என்ட்ரி எப்போ வராமல் போகும், ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணி போட்டோம்னா. அப்போ பைபேக்கு இந்த 2 ஆப்ஷன் தான், ஒன்று இதில் வைக்கணும் இல்லை இதில் வைக்கணும். இதில் போனீங்கன்னா சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இதில் போனால் சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை. இப்போது இன்னொரு என்ட்ரி, இந்த எக்ஸ்ட்ரா காசு எங்கேருந்து கொடுக்க போகிற கன்ஃபார்ம், அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தல. இப்போ இந்த டெபிட்டுக்கு பார்த்தாச்சு, இந்த டெபிட் கணக்கு பார்த்தாச்சு. இங்கே ஒரு டெபிட் பண்ணியிருக்குல்ல, இந்த ப்ரீமியம் ஆன் பைபேக், இது கன்ஃபார்ம் எங்கேருந்து கொடுக்க போகிறேன், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லேருந்து கொடுப்பேன். ப்ரீமியம் ஆன் பைபேக்
ப்ரீமியம் ஆன் பைபேக் எங்கேருந்து எடுத்து கொடுப்பேன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்தல அது எங்கேருந்து கொடுப்பேன்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அதுக்கு பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ ஃப்ரீ ரிசர்வ்ஸ். ஓகேவா? அப்போது இங்கே என்ன டெபிட் பண்ணியிருக்க ப்ரீமியம் ஆன் பைபேக். இந்த ரிசர்வ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா ரிசர்வ் பேலன்ஸ் குறையுமா ஏறுமா? இந்த ரிசர்வுக்கு யூஸ் பண்ணி இந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் ஃப்ரீ ரிசர்வோ கொடுத்து அந்த பைபேக்கில் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டா ரிசர்வ் பேலன்ஸ் குறைஞ்சிருமா ஏறுமா? குறையும். அப்போ ரிசர்வ்ஸ் குறைஞ்சிச்சுன்னா டெபிட்டா. அப்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட், ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ஆன் பைபேக். ப்ரீமியம் ஆன் பைபேக் நெட்டாக என்ன ஆகிடுது? நெட்டாக என்ன ஆகுது? இந்த ப்ரீமியம் ஆன் பைபேக்கும் இந்த ப்ரீமியம் ஆன் பைபேக்கும் கேன்சல் ஆகிடுதா? அப்போ ஆட்டோமேட்டிக் எது டெபிட் ஆகுது? செக்யூரிட்டி ப்ரீமியம் ஃப்ரீ ரிசர்வ். அப்புறம் இந்த மியூச்சுவலைசேஷன் கேன்சல்லாம் போட்டிங்கன்னா ஷேர் கேபிட்டல் டெபிட் ஆகுது, பேங்க் கிரெடிட் ஆகுது. அப்போ நெட்டாக பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டு பேங்க். ஷேர் கேபிட்டல் குறையுது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் குறையுது, பேங்க் குறையுது. அவ்வளோதான் நெட் என்ட்ரி. அப்போது ஃபஸ்ட் என்ட்ரி என்ன பாஸ் பண்ணணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ப்ரீமியம் ஆன் பைபேக் அக்கௌண்ட் டெபிட் டு buyback of shares to equity shareholder to bank. இது நார்மல் என்ட்ரி. இப்போ பைபேக் அவுட் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பண்ணிருக்கலாம், அவுட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணிருக்கலாம். அவுட் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பண்ணியிருந்தா சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்ன வேல்யூ சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ஃபேஸ் வேல்யூ எவ்வளவோ சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவுட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருந்தா சரி பாதி இங்கே பாதி அங்கே எவ்வளோ ஃப்ரெஷ் இஷ்யூ போச்சு அதுக்கு பண்ண தேவையில்ல, எவ்வளோ அதுக்கு தான் நான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். இந்த ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஷெடியூல் போடுவோம் தெரியுமா பேலன்ஸ் ஷீட்டில்? அந்த ஷேர் கேபிட்டல் ஷெடியூல் எவ்வளோ குறையுதோ அதுக்கு நீ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ஷேர் கேபிட்டல் ஷெடியூல் எவ்வளோ குறையுதோ அதுக்கு நீ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? சிஆர். இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் ஷெடியூல் குறையுமா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சு பண்ணியிருந்தா ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணி தான் குறையாது. ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணி தான் ஆகிடாது, குறையாது. ஏன்னா 50 lakhsக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணிட்ட 10 lakhsனா ப்ளஸ் 10 lakhs ஆகிடும், மைனஸ் 10 lakhs ஆகிடும், அதே 50 இருக்கும். ஆனால் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சு பண்ணியிருந்தோன்னா 50 lakhs என்னவா மாறிடும்? 40 lakhsஆக மாறிடும். அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 10 lakhs குறைஞ்சிருக்கா? 10 lakhs நீ சிஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ 50 lakhsக்கு 10 lakhs பைபேக் பண்ண போகிற, அதுக்கு 5 lakhs ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணிட்டேன். அப்போது 50 - 10 + 5 அப்போ 45 ஆயிருக்குமா? அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 50லேருந்து 45 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 5. அந்த 5 lakhsக்கு மட்டும் சிஆர், விச் மீன்ஸ் வாட்? 50லேருந்து 45 தான் குறைஞ்சிருக்குன்னா 5 lakhs தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் யூஸ் பண்ணுறது அர்த்தம். அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? சிஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். என்ட்ரி பார்க்கலாமா? இவ்வளோ பெரிய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டான். இந்த கம்பெனி பாசிட்டிவ் ரெசல்யூஷன் டு பைபேக் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்? at rupees 15 per share. அப்போ 100 rupeesக்கு எவ்வளோ கொடுக்குறான்? 50. ஓகே. இப்போ 10 rupeesக்கு எவ்வளோ கொடுக்குறான்? 15. ஃபார் திஸ் பர்பஸ் இட் சோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் 30 lakhs ஃபார் 25. இது ஏன் சார் கொடுக்குறான் அப்படின்னா கம்பெனி எப்போ பார் கேஷ் பேலன்ஸ் ஹியூஜாக வச்சிருக்காது. இப்போ பைபேக்ல காசு கொடுக்கணும்னா கம்பெனிக்கு சக்கரை நெல் இனிச்சா நக்கனா இனிக்குமா? இனிக்காது. அப்போ கம்பெனி காசு வேணும் பேலன்ஸ். அப்போ என்ன பண்ணுவான்? டக்குனு ஏதாவது ஷார்ட் டர்ம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் வித்துட்டு வருவோம், இல்லை ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட வித்துட்டு வருவோம். அப்போ என்ன பண்ணுறான்? கம்பெனி வித்துருக்கான். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ வித்துருக்கான்? 25 lakhsக்கு வித்துருக்கான். அப்போ அது ஒரு நார்மல் சேல் என்ட்ரி போட்டோம் இன்வெஸ்ட்மெண்ட் விற்கிறதுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வித்தா என்ன என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டாக? இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ? 30 lakhs. எவ்வளோ வித்துருக்க? 25. லாஸ் எவ்வளோ? 5. அவ்வளோதான். இது நார்மல் ஜேர்னல் என்ட்ரியை தவிர இதுக்கும் பைபேக்கும் சம்மந்தமே கிடையாது. சும்மா ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருக்கு. 50, 25, 30 என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பைபேக் என்ட்ரி போடணுமா? பைபேக் என்ட்ரி சொல்லு. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ரீமியம் ஆன் பைபேக், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ரீமியம் ஆன் பைபேக். இங்கே 10, 5 டு பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டு பேங்க். இங்கே 10, 5, 15, 15, 15, 15, 15. கரெக்டா? எத்தனை ஷேர்ஸ்? 20% ஆஃப் கேபிட்டலாம். ஈக்விட்டி கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 3 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. எத்தனை ஷேர்ஸ் இருக்கு? 3 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each இருக்கு. அதில் 20% எத்தனை பர்சன்டேஜ்? 10%னா 300, 20%னா 600. கரெக்டா? 60 வரும். கரெக்டா? 3000னா டிவைடட் பை 10 போட்டால் 300 ஷேர்ஸா? 300ல் 10%னா 30, 20%னா 60. அப்போ 60 into 10 600, 60 into 5 300. கரெக்டா? 65 சார் 30. அப்போ 900. 900 செக் பண்ணிப்பா. 600, 300, 900, 900 முடிஞ்சிருச்சா? இப்போ கம்பெனி ஏதாவது பைபேக் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்கானான்னு பார்ப்போமா? 20,000 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கான். ஃபார் த பர்பஸ் ஆஃப் எதுக்கான்? பைபேக் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கான்? 2000 இஷ்யூ பண்ணிட்டான். தட் இஸ் 2000ங்கிறது
ஓகே, என்ட்ரி தப்பாக பாஸ் பண்ணியிருக்கான் அந்த புக்கில், புது புக்கில் மாற்றிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போது இஷ்யூ 2 months பேக் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பைபேக்கா எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கான்? 2000 rupees இஷ்யூ பண்ணியிருக்கான். ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ தான் ரெடீம் ஆனதே எவ்வளோ தான்? 900 தான். ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ தான்? 600 தான். அப்போது எக்ஸ்ட்ராவே இஷ்யூ பண்ணிட்டானா அப்போ சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ரிசர்வ்ஸ்லேருந்து தானே கொடுத்துருப்பார். ரிசர்வ்ஸ் ப்ளஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? கேபிட்டல் ரிசர்வ், ரெவன்யூ ரிசர்வ், செக்யூரிட்டி, P&L இல்லை, அதுக்கு மட்டும் ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணிடணும். ப்ரீமியம் ஃபஸ்ட் எதுலேருந்து கொடுக்கணும்? நம்மள்ட்ட இருக்கிற செக்யூரிட்டி ப்ரீமியம் கொடுக்கணும். செக்யூரிட்டி ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 500. அப்போ செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் விட்டு ப்ரீமியம் அப்போ 300 இதுக்கு மட்டும். சரி, இவன் சார் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கான்னா இவன் என்ன பண்ணிட்டான்? அசம்ஷன் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் யூஸ்டு. ஓகே. ஆனால் இங்கே என்ன பண்ணி வச்சிருக்கான்? ஆல்ரெடி இஷ்யூடு 2 months பைபேக் இஷ்யூ பண்ணி வச்சிருக்கான். அப்போ என்ன பண்ணலாம்? அதையே யூஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். சிஆர்ஆர் என்ன பண்ண தேவையில்லை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை, மார்க் பண்ணியிருப்பார் தேவையில்லைன்னு சொல்லி. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? A non-listed company furnishes with the following சொல்லி பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டான். The company redeemed preference shares 1st April 2011. It also bought back 50 lakhs equity shares of 10 each at எவ்வளோ பைபேக் பண்ணியிருக்கான்? 50 lakhs shares of 10 each at 50%, 40 ரூபா ப்ரீமியம் கொடுத்துருக்கான். The payment for the above are made of the huge bank balance இருக்குன்ட்டான். நம்மள்ட்ட huge bank balance இருக்கான். Which appears as a part of current asset. Journal entry தான் நம்ம படித்தது. இப்போ பைபேக் ஆஃப் ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வேறு டீம் பண்ணி வைக்கிறானா? சரி, அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவான். என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பைபேக் என்ன? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் குறைஞ்சிருமா? அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டு பேங்க். ஓகே. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டு பேங்க். எவ்வளோவா? ரிடீம்டு ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான். ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது? 75 என்ட்ரி போட்டு. ஓகே. இப்போ பைபேக் பண்ணுறானா எவ்வளோ ஷேர்ஸ்? இட் ஆல்சோ பேக் 50 lakh shares of 10 each at 50. அப்போ 50 into 50 எவ்வளோ? 250. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு பைபேக், சாரி, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ரீமியம் ஆன் பைபேக் டு பைபேக் ஆஃப் ஷேர்ஸ், பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டு பேங்க். கரெக்டா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ரீமியம், ஷேர் கேபிட்டல் வேல்யூ 10 ரூபா, ப்ரீமியம் 40, டோட்டல் 50. எத்தனை ஷேர்ஸு? 50 ஷேர். அப்போ 500, 50 ஷேர்ஸ்னா 500 தானே? 50 into 10 500. 50 into 40 20, 2000. 50 into 50 2500. கரெக்டா? இது நீ அந்த ருபீஸில் போடும்போது பார்த்து போட்டுக்கோ. ஓகேவா? 2500 என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணி வரையும் முடிச்சாச்சா? இப்போ சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல. இப்போது ஏதாவது ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்கானா பாரு? இல்லை. இதுவும் ரிடம்ஷன், இதுவும் ரிடம்ஷன். அப்போது ப்ராஃபிட்லேருந்து தான் என்ன பண்ணி ஆகணும்? சிஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். என்னென்ன ப்ராஃபிட் இருக்குது? கேபிட்டல் ரிசர்வ், செக்யூரிட்டி ப்ரீமியம், ரெவன்யூ ரிசர்வ். இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தது தெரியுமா? அது நீ எதுலேருந்து கொடுத்துக்கலாம்? செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தது எவ்வளோ? 2000 கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா. புக்கில் கண்ட மணிக்கு க்ரோஸில் மாற்றி வச்சுருக்கான். எண்ணத்தில் கொடுத்துருக்கான், கரன்சி தூக்கி போட்டு க்ரோஸில் மாற்றிருக்கான். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 50 lakhs into 10, 50 lakhs into 40, 2 ஷேர் பைபேக் 25 முடிஞ்சிச்சா? இந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு வந்துருக்கணும், அடுத்து இந்த என்ட்ரி செகண்ட் என்ட்ரி வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ரெவன்யூ ரிசர்வ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நம்மள்ட்ட? ரெவன்யூ ரிசர்வில் 260 இருக்குது. இப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரெடீம் பண்ணனா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 75. இங்கே ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 50. இது 500 50. 75 + 50 எவ்வளோ? 125. சாரி, இங்கே 5 நம்ம 1000 போட்டிங்க பாரு. அந்த அவனோட க்ரோஸ் கால்குலேஷனில் பார்த்தா 75 5 அப்போ 80. ஓகேவா? நம்ம போட்டது வந்து 1000 அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம். 50 ஈக்விட்டி ஷேர்ஸ், 50 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸுங்கிறத 50 lakhsன்னு எடுத்து டிவைட் பண்ணியிருக்கோம். நம்ம டேரெக்டாக போடுறதுனால இப்படி வேல்யூ வருது. அப்போ நம்ம போட்டதுனாலே 5 25, சாரி 5 20 25, அதான் 5 25 25 25 25 வந்திருக்கும். ஓகேவா? இது எல்லாமே க்ரோஸில் போட்டாச்சு. அப்போது 75 + 5 அப்போ எவ்வளோ? 80. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 75 குறைஞ்சிருக்கு, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 5 குறைஞ்சிருக்கு. மொத்தம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 80. அப்போ ஷேர் கேபிட்டல் ஷெட்யூல் 80 குறைஞ்சிருக்குமா? ஷேர் கேபிட்டல் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதில் ஒரு என்ட்ரி பாஸ் பண்ண மறந்துட்டான். என்ன என்ட்ரினா, ப்ரீமியம் கொடுத்துருக்கான்ல 20 எக்ஸ்ட்ரா. 20க்கு நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது? 25 இருக்கா? அப்போது 25 தானே 20 கொடுத்துருக்காரு. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ஆன் பைபேக். அப்போ நான் நீட்டாக எழுதி காட்டுறேன், இதில் ஒழுங்காக எழுதலை. கவனி, ஃபஸ்ட் என்ட்ரி ப்ரிஃபரன்ஸ் ஆர் ரிடம்ஷன்
9% preference shares, sorry 12% preference shares, preference share capital account debit to preference shareholders to bank. கரெக்டா? அவன் கேல்குலேஷன் படி போனோம்னா ஆல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான். அப்போது 75 க்ரோஸ் எல்லாமே க்ரோ 75 க்ரோஸ் இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இதில் ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ குறைச்சிருக்க? 75. அடுத்து ஈக்விட்டி பைபேக் பண்ண போகிறேன். ஈக்விட்டி 50 லேக்ஸ்னாலே எத்தனை? 50 லேக்ஸ்னாலே எத்தனை க்ரோஸு? 100 லேக்ஸ்னால ஒரு க்ரோஸ். கரெக்டா? 10 லேக்ஸ்னா 100 லேக்ஸ்னா ஒரு க்ரோஸ். கரெக்டா? அவன் 50 லேக்ஸ் ஷேர்ஸ் தான் பைபேக் பண்ணான். அப்போ 0.5 க்ரோஸ் தான் என்ன பண்ணுறான்? பைபேக் பண்ணுறான். சரி, பைபேக் என்ட்ரி எழுதிடுவோமா? ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், premium on redemption buyback, premium on buyback account debit to BB of shares, buyback of shares, BB of shares to equity shareholder to bank. கரெக்டா? அப்போ 0.5 into 10 போட்டால் 5 கரெக்டா? அவன் கணக்கு வச்சுப்போம். 0.5 க்ரோஸ். அப்போ எல்லாமே க்ரோஸ் நம்ம 0.5 into 10 5, 0.5 into 40 20, 25. இப்போ இங்கே எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ? சம் 5. இங்கே எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ? அப்போ 80 ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிருக்குமா? அப்போ 80க்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்மள்ட்ட ரிசர்வ் இருக்கா? இருக்குது. ரெவன்யூ ரிசர்வ் தூக்கி ஸ்டாண்டர்ட் பண்ணு. என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண? ரெவன்யூ ரிசர்வ் குறைஞ்சிருமா? அப்போ ரெவன்யூ ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு சிஆர்ஆர் 80. இப்போ இந்த ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா எங்கேருந்து கொடுத்தா? அதுவும் ப்ராஃபிட்லேருந்து கொடுத்துருக்கேன். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கா நம்மள்ட்ட? எவ்வளோ இருக்குது? 25. அதுல தானே 20 கொடுத்துருப்பேன். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ஆன் பைபேக். நீங்கள் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டேரெக்டாக இங்கே போடலாம். ஆனால் யூசேஜ் தெரியாமல் போயிடும். அதனால தான் இங்கே ப்ரீமியம் ஆன் பைபேக் போட்டுட்டு அந்த ப்ரீமியம் திருப்பி டெபிட் பண்ணு. இல்லைன்னா இங்கே டேரெக்டாக நீ என்ன போடலாம்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் என்ட்ரி போடலாம். அப் டு கொஸ்டின் நம்பர் 4 சால்வ் பண்ணிடு. கொஸ்டின் நம்பர் 5 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.